மகன் குளிர் குறவா தான் இருக்குல்ல. சூத்து முடியல என்னால. செம்ம குளிருது. நான் நீட்டுக்கு போட்டு சுத்திட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் வந்துட்டு போலா பேஸ். எனக்கு தெரியல எங்க போறதான் பிளானு. சாப்பிட போறோம். எங்க போறோம்னு தெரியல. கண்டிப்பா சாப்பிட தான் போறோம், அது மட்டும் கன்ஃபார்ம். பட் எங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு இந்த இடம் ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு இருக்கிற குளிர்ல இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். அதாங்க டேபிள்ல பக்கோடாலாம் வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. என்னம்மா நீங்க மட்டும் சாப்பிடுங்க. நம்ம பக்கோடா. ஆமாய்யா, நான் மூஞ்சி பார்த்து மாசம் இல்லை. நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. என்ன கசக்குது. இது என் சூத்து கொழுப்பு. எங்க சாப்பிட போறோம் தண்ணி? சாப்பிட போறோம். சித்தப்பா கேக்குறாரு. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம் போடா. கொஞ்சம் இருட்டிட்டிங்கான மூட்ல இருக்கான் தண்ணி. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன் வளர வளர தரமா நீ. அவன் தரலமா, அவன் இருட்டிட்டிங்கான மூட்ல இருக்காமா. அவன் சிலுங்குறான். துணி நீ இதுல குளிப்பாட்டவங்களே, யார் குளிக்க போறா அதுல? வளர்ந்து போட்டு சொல்றான். நம்ம அந்த டைம்ல மண்ணை கவிக்கிட்டு இருந்தோம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். 1000 சொல்லுவேன். ஏன் இன்னைக்கு லேட்டா இருட்டுற மாதிரி இருக்கு? மணி 7:30. கொஞ்சம் லேட்டா இருட்டுற மாதிரி இல்ல? இல்லண்ணே 7:30 இன்னும் கொஞ்சம் இருட்டா இருக்கும். Later that same evening. அமெரிக்கால இருக்கிற மாதிரி இருக்கீங்கண்ணா. நான் இடையில யூகே போனப்படியா உழுக்கலங்க. அந்த யூகே கிட்ட பனிக்கு வாங்க. யூகே அப்புறம் நம்ம சாப்பிட போலாம் வாங்க. சோத்துக்கு செத்தவங்க. என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? வாங்க யூகே மோகன். யூகேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல நம்ம யூகே மோகன். யூகே வேற எங்கேயும் இல்லை, யுனைடெட் கிங்டம் கிடையாது. இட்ஸ் உலூக்லாங். பீர் இருக்கு. பீர் இருக்கா? பீர் எங்க பாரு. பீரையும் குடித்து விட்டு தழும்ப பிரியாணி உடனே எனக்கு எடுத்துச்சு வாந்தி. என்ன எதை வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. காலையில ஆர்டர் பண்ண மாதிரி ஆர்டர் பண்ணாதீங்க. சத்தியமா சொல்றேன், உங்க கூட சேர்ந்து நிப்பாட்டிடுவேன். சரி, எனக்கு தெரியுமா, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். தெரியும், நீங்க வந்து ஒரு பாலப்பத்தோட பெரிய பண்டி பேன். சரியான வாயில அளவுக்கு ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு என்ன வேணும்? ராத்திரி மாவு சாப்பிடக்கூடாதியா? நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். மாவு சாப்பிடக்கூடாது. மாவு வேணா தள்ள. அதனால தான் தனுஷ் மாதிரி இருக்கீங்களா, பாடி ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. நான் எதிர்பார்க்கலங்க பீர் கிடைக்கும். ஆனா அது நான் இல்லை எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இது வந்து இந்து முஸ்லீம் கடைன்னு நினைச்சேன். பார்த்தா பீர் இருக்கு. எனக்கு அப்படி சந்தோஷம். அவன் பிரச்சனை அவனுக்கு. புன்னகை. என்ன கோரிங் எனக்கு மீ கோரிங், தண்டூரி சிக்கன் ஒன்று எடுத்து போடுங்க. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு மேகி கோரிங், தெல்லோ மத்தா 2. இண்டோமி இருக்கானே சாப்பிடுறேன். இண்டோமியில செல்லோ மத்தா 2. பாத்தீங்களா, மொய் வச்சுட்டான். ஏன் தெரியுமாண்ணா, அவங்க அப்பா சிங்கப்பூர்ல வேலை செய்றாங்க. அந்த திமிருண்ணே. துட்டு 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 சரியான வேலை. 48 நம்ம வந்து மலை ஏறி வந்திருக்கோம் மேல. என்ன மலை? மலை. ஐயோ, நீ என்னடா அங்கே பாத்துக்கிட்டு இருக்க? நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இருக்க? சச்சின் விஜய் மாதிரி இருக்கீங்கண்ணா. சின்ன வாட்ச் ஆஃப்டர் தி பிரேக். இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ற ஆசையே போகுதுன்னு.
எனக்கே பயமா இருக்கு. நானா தூக்கி மாட்டிடுவேன். அப்ப பார்த்தா தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இல்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சலாம். அப்ப யோசிப்பான், ஓகே இவன் மாட்டுறான், அவனா கொஞ்சுவான், சரி மாட்டாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அழகா நடந்துக்குவான். இல்ல இவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கப்ப ஒரு ஆசை வருது, அழுந்துகிட்டு இருக்கப்ப இந்த ஆசை போயிருது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி என்ன சொன்ன சாப்பிட? மேகி கோரிங் சொல்ல மாத்தா 2 ஒரு மேகி கோரிங் தானே வீடு மேகி கோரிங் அடிப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் வண்டி எல்லாம் சரியாயிரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே நான் பயணத்துல தான் இருப்பேன். அதுக்கு வாரமும் வரும், அதுக்கு அடுத்த வாரமும் வரும். அடுத்த அது என்னோட டார்கெட் வந்து ஒரு 6 வாரம் வ்ளாக் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள பிள்ளைங்களே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான். நாங்களாம் அழுந்தா எங்க அம்மா அந்த ஊரே உரிப்பாங்க. ஒரு 4 வயசுல போட்டு சாத்திடுவேன். இப்ப நான் அவனுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. ஏய் நீ முதல்ல வளரு, அப்புறம் உன்னை கிளறு. சீரியஸா அந்த இது பாத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? நம்ம இந்த ஒரு கிரைம் சீனு சீரீஸ் எல்லாம் பாக்குறோம்ல, கிரைம் மாடலாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். ஆனா அவன் பார்த்த அந்த ஒரு விஷயத்த அவராயிரட்டே பார்த்திருப்பான். அந்த ஒரு அதே இன்ட்ரெஸ்டிங்கோட பார்ப்போம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? இந்தா பிடிச்சுக்க. என்ன சீட் எடுக்காதீங்க. அதான்க்கா கதவை துற. நான் பாருங்க இதான் என்னோட. சரி எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குண்ணே. நான் மாமா கடை நினைச்சேன். ஓகே ஆனா மேல வந்து முஸ்லீம் எழுத்துல எழுதி இருக்கு. ஆனா பார்த்தா மெனுல வந்து பீர் இருக்கு. எல்லா ஆளும் வராங்க, அதனால பாத்து ஆமா ஏன்னா டூரிஸ்ட் தான் கவர் பண்ணுவாங்க. பட் காட்டுறப்ப நல்லா இருக்கு. ஏன்னா அது எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நம்ம இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். போடா டேய் போடா. ஈதான் ஆட்டணும். எனக்கு ரொம்ப வெளியூர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. மை கண்ட்ரில இருக்கிற மாதிரி இல்ல. மை கண்ட்ரி அவ கண்ட்ரி இல்லையா? இது நம்ம கொண்டாட்டாங்க. ஒரு லாட்ஜை வாங்கி கொடுத்து படம் போட்டதான் பேசாம இருக்கான். இன்னொரு அழுந்து அந்த அடி அடிக்கும். அந்த லேடி அடிச்சானா நம்மளுக்கு வலிக்கும். வலிச்சா நம்ம கத்துவோம். ஆனா கத்தக்கூடாது, வாயை மூடிடுவாங்க. இது என்ன லாஜிக்? வாய முன்னே இந்த லேடி எங்க அதான் பண்ணுவாங்க. சரி எதுக்கு அடிச்சாங்க? தப்பு பண்ணுவோம் தான். தப்பு பண்ணிட்டு எதுக்கு அடிக்கிறாங்க? திருந்தலையா? தெரிஞ்சல இல்ல எல்லாம் ரூகி ஆண்டி, எல்லாம் ரூகி. அதான் எனக்கு அவங்க லாஜிக் புரியாது. அந்த அடி அடிப்பாங்க. இதுன்னு அடி வாங்கினுச்சுன்னா கத்தம். அவரு அப்படி கத்தம். மூத்தவரு நீ என்ன பண்ணுவ தெரியும் தானே? அடிக்காத முன்னே அழுதுருவ. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. நான் பாக்கணும். நீ வெட்டனே செத்து வெட்ட மாட்டேன். எல்லாம் பொம்பளை சோக்குல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்னு ஹைட்டு ஒன்னு ஷார்ட். ரொம்ப குளிருதா? ஸோ ஒரு மாதிரி ஆக்சுவலி நீ கொஞ்சம் ஓவராகவே தெரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நம்ம கேளுக்கு வந்தப்போ கூட இந்த அளவுக்கு தெரியல. போன வாட்டி நம்ம ஒரு நாள் பிளான் வந்தோமே கேளுக்கு, அது கூட இந்த அளவுக்கு தெரியல தெரியுமா? அதுவும் இந்த மாதிரி காலைல தான் வந்தோம். ஆனால் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம். அதை வச்சு நம்ம கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தோம். தம்பியை கூட்டிட்டு விளையாடி ஜாமா வாங்கி போயிருக்காங்க. உங்களுக்கு வேணுமா விளையாடி ஜாமா? வேணும். டெல்டோ இருக்கு வேணுமா? விளையாடு ஜாமா வேணும். ஜாமா வேணா விளையாடலாம். எல்லாமே நல்லா இருக்கு. எதுக்கும் நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ தெரியுதா நம்ம இடத்த டூரிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டுன்னு? என்ன கடை? கிண்ட கடை. பிள்ளைங்க கேட்டா வாங்கி கொடுக்கலாம். தொல்லைங்க கேட்டா என்ன பண்றது? வெளில பேக்கிற வயசாயிடுச்சுன்னு அதான் நான் சொன்னேன் விளையாடி தந்தாங்க. இருக்கல தரேன் வேணான்றாரு. ஏய் Lot of boring math later. சாப்பாடு ஆக்சுவலி நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த சாப்பாடு விட பீர் தான் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. பாலத்தோட இது நல்லா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மழை பெய்யுற மாதிரி இருக்கு வேற. சாப்பிட்டோன்னு இப்படி மெதன்னு இருக்கு. இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன் வந்து நைட் டைம்ல உப்புங்கிற வார்த்தையை யூஸ் சொல்லக்கூடாது? ஏன் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது? தெரியல, அம்மா சொன்னாங்க. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்குல்ல, ஸோ நம்ம அந்த மாதிரி சொன்னோமா வந்து ஏதாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உப்புலாம் இறங்கி வேலை செய்றாங்க, அந்த சால்ட்ல காராமல வேலை செய்றாங்களே, இப்போ அவங்கலாம் எப்படி? அவங்க அப்பதான் சொல்லுவாங்க, தம்பி இது உப்பு, நீ அப்படியே வந்து சப்பு சத்துருக்க மழை அடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி எப்படி மலையில நடப்பேன்? வெளியே போயோங்களா? தம்பி இருக்கானே, ஏன் நம்ம 4 பேர் மட்டும் வந்திருந்தா அது வேற. நம்ம 4 பேர் எங்களுக்கு பையன் கேட்டா யாரு இல்ல. மழை ஒரு அடிச்சு ஊத்துது பின்னாடி பாருங்க. ஆனா நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு. அதுமா அது யாரு மத்த வாய வச்சா மழை பெஞ்சா நல்லா இருக்கும் நைட்டு. நீ நினைச்சு பாரு, ஜேபில இந்த மாதிரி ஒரு குளிர் இருந்துகிட்டு காலையில வச்சு வேலைக்கு எப்படி போவேன்? வயசு 34. நேரத்தை வளர்த்தியா இருக்கும். பிள்ளைங்க வளர்த்தியா இருந்தாதான் அழகு. அதுவும் தெரியும். நம்ம கட்டையால இருக்கும். ஏன் வளர்த்தி தான் பாரு. அவ பக்கத்துல நிக்கிறப்ப நீ முட்டி இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. Much later. இப்போ நம்ம வந்திருக்கிறது பேர் பாக்கானே.
அப்புறம் பழைய பூக்கு. என்ன இடம்னே தெரில, இது ஒன்றுமே இல்லை வேற. பாருங்களேன், இது ஒரு பில்டிங்கு. பின்னாடி வந்துட்டு சிலம்ப ரத்தம் தானா ரத்தம் கேமரன் ஐலாண்ட். ஆனால் செம்ம குளிருது, மழை பெஞ்சு ஓஞ்சோன்னு. இங்கே கூட அவ்வளோவா இல்லை. இப்போ வீட்டுக்கு போனோம்னா எப்படி குளிரும்? யாரை போகிறோம் இன்னைக்கு. ஆனால் நான் குளிர் தாங்க மாட்டேன், அதான் பிரச்சனையே. ஸோ இது நாங்கள் தங்குற இடத்துக்கிட்டே இது ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே சும்மா அப்படியே சுத்தம் வந்தோம். பட் ரொம்ப பெரிய பார்க்கலாம் கிடையாது, இது ஒரு சின்னது தான். அப்படியே ஒரு 2 ரவுண்டு அடிச்சு, 2 ரவுண்டு கூட இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இப்படி ஒரு சுற்றுறீங்கன்னா 360 டிகிரிக்கு முடிஞ்சு பார்த்து முடிச்சிட்டிங்க. ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா? நெக்கோவா கூப்பிட்டாங்க. இது பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் வளர்த்தியா இருந்தேன்னா நான் மேலே பின்னாடி போய் உட்காந்துருப்பேன். உன் தலைக்கு ஒளி வந்திருக்கும். நீ இங்கே இல்லைங்க, இங்கே இல்லை நான் ஒளி வைக்கிறேன். அப்படி 1 மணி வரைக்கும் என்னடா பேசுவீங்க? எங்க கறிக்குழம்பு பேச்சு தெரியாது சொல்லுங்க பாப்போம். டேய், கறிக்குழம்பு பேச்சு என் தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ. உனக்கு சூத்தே இல்லைண்ணே, அதான் பிரச்சனை. வாயில புகை வரணும் ஒன்றுட்டு அல்ல இல்ல ஏப்பா மூக்குல போக விடல. கரை பாய்க்கலையா? கரை பார்ப்போம், இதுக்கெல்லாம் முடிஞ்சு. யாரை பார்க்கலையா பைக்கலையா? பார்க்கலையான்னு கேட்டேன். மோகம் கூட பார்ப்பான். அப்படிதான் கொரட்டை விடுவாரு. இப்படிதான் நம்பி ஒரு படம் பார்த்தேன். நான் படுத்துட்டேன். படுக்கல, நான் கதைலாம் வர சொல்லியிருந்தேன். என்னய்யா இவன் இப்படி பண்றான், அவன் இப்படி போறான்னு. திரும்பி பாக்குறேன். பார்த்தாச்சா? பாக்கு மறுபடியும் சொல்லுங்க. ஓட்ட பாக். Fan is a fan. பேசணும், ஒருத்தருக்கு பேசணும், படிச்ச போட்டு. தானா ராத்தா? சிம்பிள். Fan is a fan. ராத்தா இங்கிலீஷ்ல என்னது? ராத்தா இங்கிலீஷ்ல வந்து கஷ்டம்டா. ஸ்ட்ரீட். ஆண்டி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லாதுங்க ஆண்டி. ராத்தா இங்கிலீஷ்ல என்ன, தமிழ்ல என்னது? 100 வெளிப்பட்டு யாரும் கூகுள்ல பண்ணக்கூடாது. சமம் இல்ல ஈக்குவல். இங்கிலீஷ்ல அம்மா ஈக்குவல் வந்து சமாசரி. சரி சமா. சரி சமா. சமாசரி. சரி. அது ராத்து இல்லையா? சரி கமா மகரிஸ். நான் கேட்ட கேள்விக்கு பதில் எங்க பிரியா ராத்தா போடா. அவர் போய் அங்க போய் கூகுள் பண்ணிட்டு சொல்லுவாரு. தமிழ் ஸ்கூலு இருந்துட்டு போ. அம்மா உட்காந்த இடத்துல பெதிரிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி போர் காலில் சுத்திடுவாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட லேப்பா ஸ்பாட்டு. முடிஞ்சு இதோட நம்ம நேரம் மறுபடியும் ஹோம் ஸ்டேக்கே போறோம். என்ன சொல்லுங்க, அந்த ராத்துக்கு ஃபுல் அர்த்தம் நீங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு யாரும் பதில் ஆண்டி வாங்க. இல்ல நாங்களாம் தற்கூரி. சொல்லுங்க. அவன் போட்டோம் முன்னுக்கு. போ. என்ன வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மோகன் கடைசிக்கு ஆன்சர் தெரில. சொல்லிட்டோம். அதான் இப்ப எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல.